ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? உங்களுக்கு மனசுல புடிச்சதெல்லாம் பண்றீங்களா? உங்க பொட்டென்ஷியலுக்கு நீங்க லிவ் பண்றீங்களா? உங்க மனசுக்கு ஹாப்பியா இருக்கா? அதுதான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். வாங்க, வெல்கம் டு மை சேனல். என் பேரு பிரியங்கா நீலா கிருஷ்ணன். இது வந்து என்னோட யூடியூப் சேனல், தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துடுச்சுங்க. ஒரு ஒரு கேர்ளா பொறந்தோம்னா இந்த உலகத்துல, நம்மளோட நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நம்மளோட கோலா? நம்ம அதுதான் இம்பார்ட்டன்ட்டா நம்ம லைஃப்ல? எனக்கு புரியல. எனக்கு தெரியுது நம்ம தனியா இருக்கிறது வந்து நம்ம வீட்ல கஷ்டமா இருக்கும். அதனால கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாங்க. புரியுது. ஆனா அதுதான் இம்பார்ட்டன்ட்டா? வேற எதுவுமே லைஃப்ல இம்பார்ட்டன்ட் இல்லையா? எனக்குன்னு வொர்க் ப்ரெஷரோ, இல்ல வேற எதுவுமே இருக்கக்கூடாதா? ஏய், கல்யாணம் பண்ணிடணும். கல்யாணம், கல்யாணம், கல்யாணம். அதுதான் இம்பார்ட்டன்ட்டா? அது எப்படிங்க ஒரு பொண்ணுக்கு வந்து லைஃப்ல அது மட்டும் தான் கோல்ன்னு சொல்ல முடியும்? எனக்கே புரியல. இப்போ சப்போஸ் அதுதான் கோல்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கான்வர்சேஷன் நான் கேட்டேன். அந்த கான்வர்சேஷன்ல என்ன நடந்துச்சுன்னா, அம் ஒரு பையன் அவனோட வொர்க்க பத்தி பேசினா, நம்ம அத பத்தி கேட்கணும். அது ஒரு டீம்லேருந்து இன்னொரு டீம் மாறத பத்தி பேசினா கூட, நம்ம அத பத்தி கேட்குறோம். நம்ம வந்து அது நம்ம என்ன தோணுதோ, நம்ம அத சொல்றோம். அது நார்மலா கான்வர்சேஷன் இருக்கு. அதே ஒரு பொண்ணு, இது வந்து இயர் எண்ட் வந்துருச்சு. எல்லா இடத்துலயும் லே ஆஃப் இருக்கு. இப்ப நம்ம லே ஆஃப் எல்லாம் வர இருக்கு நடந்துட்டு இருக்கறனால, ஸோ இந்த இயர் எண்ட்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இயர் எண்ட்ல நடந்துச்சுன்னா கஷ்டமா இருக்கும். ஏன்னா வேற ஒரு ஜாப் கிடைக்கிறது டுவர்ட்ஸ் நவம்பர், டிசம்பர். அதுவும் இந்த இமிகிரேஷன் ப்ரெஷர் இருக்கறனால, அது ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னாவே, "உனக்கு என்ன இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? இல்ல உனக்கு ஆல்ரெடி உனக்கு ப்ராப்ளம் வந்து நீ டக்குன்னு கண்டுபிடிச்சுடுறா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப "உனக்கு என்ன இதெல்லாம் பிரச்சனையா?" நம்ம பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையாவே தெரியாதா? கேட்டா, "நீ எதுக்கு அதுல ஃபோக்கஸ் பண்ற? உன்னோட மெயின் ஃபோக்கஸ் என்ன? நீ எப்பவுமே என்ன மெயின் ஃபோக்கஸ் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க அந்த பொண்ணுகிட்ட? ம். மேரேஜ் தான் உன்னோட இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸா இருக்கணும். ஏன்னா உன்னோட டைமு, என்னோட ஹாரோஸ்கோப்பு இந்த டைம் போச்சுன்னா அவ்வளவுதான். சான்ஸே இல்ல. அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. மத்தது எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்ல. இருக்கிறதே வேஸ்ட்டு. செத்து ஒழியணுமா. நல்லதுக்கு தான் சொல்றாங்க. வேர் இட் இஸ் கமிங் ஃப்ரம் வந்து அக்கறையிலிருந்து தான் வருது. எல்லாம் ஓகே தான். ஆனா, நம்மளோட சொசைட்டில அந்த மைண்ட் செட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்குன்னு நெனைக்கிறேன். இனியும் அந்த பொண்ணுன்னா, கல்யாணம் பண்ணி வச்சுடணும். பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல தனியானா கஷ்டம். அஃப்கோர்ஸ் தனியா கஷ்டம். எல்லாம் ஓகே தான். பட் தென் அது வந்து ஒன் பார்ட் ஆஃப் லைஃபா தான் இருக்கணும். இட்ஸ் நாட் த லைஃப். அதனால நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் தப்பு. நம்ம பண்றதெல்லாம் தப்பு. நம்ம டிசிஷன்ஸ் தப்பு. தப்பு, தப்பு, தப்புன்னா எப்படி? எப்படிங்க தப்பு, தப்புன்னா இருக்க முடியும்? எல்லாமே தப்புன்னா எங்கேருந்து வரும் கான்ஃபிடன்ஸு? புஷ்ஷு தான். இதெல்லாம் வந்து YouTubeல வந்து புலம்புற விஷயமான்னு எனக்கு தெரியல. ஆனா, இத பத்தி நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். இனியும் நம்ம ஊர்ல இப்ப நான்லாம் வந்து வளர்ந்ததெல்லாம் ரொம்ப 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 வித்தியாசமான நான் சிட்டில தான் பொறந்து வளர்ந்ததெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆனா, எங்க வீட்ல ரொம்ப ட்ரெடிஷனல். ரொம்ப, ரொம்ப ட்ரெடிஷனல். அது எங்க மம்மியெல்லாம் சான்ஸே இல்ல. நல்லா தொலன்னு ஸ்க்ரீன மாரி ட்ரெஸ்ஸ மாட்டி அனுப்புவாங்க. பர்த்டேக்கு கலர் ட்ரெஸ் ஸ்கூலுக்கு போட்டு போறதுனா. அப்புறம் எங்கேயுமே வெளில போனதில்ல. இந்த ஃபீல்ட் ட்ரிப்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரிலாம் அனுப்புனதே கிடையாது. ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்லயும் சரி. ஸோ அந்த மாரி தான் எங்க வீட்ல ப்ராட் அப் எல்லாமே. அப்புறம் எங்க போறதுனாலும், எங்க தாத்தாவோ, டாடியோ, என் தம்பியோ கூட வருவாங்க. ஸோ அந்த மாரி அ மைண்ட் செட் அந்த மாரி தான் ப்ராட் அப் எல்லாம் இருக்கு. இனியும் அ இந்த எராலயும் அப்படிதான் இருக்கு. ஆனா பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணி வச்சுடணும். கல்யாணம் தான் மேட்ரு. வேற உங்க ஒர்க்கோ இல்ல எதுவுமே இப்ப முக்கியம் கிடையாது. அது அப்பன்னா இது இது இந்த இதனால என்ன ஆயிடுதுன்னா, இப்போ நம்ம வந்து யார்கிட்டயுமே இத பத்தி சொல்றதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. நம்ம இப்போ ஒர்க் பத்தி ஏதாவது பேசணும்னாலோ, பாருங்க நெறைய பேர் வந்து தன்ன தானா எங்கேயாவது உட்காந்து பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒர்க்ல வந்து இது என்ன பண்ணலாம்? ஏன்னா நம்மளுக்கு அதுதான் திங்கிங் இருக்கு. அப்போ அது என்ன பண்ணணும்? நம்ம வந்து வி நீட் டூ மேக் ஷூர் நம்ம வந்து ஃபினான்ஷியலா நம்ம லெக்ல இருக்கோம். நம்ம இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல லிவ் பண்றதுக்கு தானே இந்த லைஃபே.
த நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கேர்ள் ஆர் பாய் நம்மளோட ஃபுல் பொட்டென்ஷியல் என்னவோ, நம்மளுக்கு என்ன நம்மனால முடியுமோ, கடவுள் குடுத்திருக்கிற சக்திய நம்ம அத ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணி, இந்த உலகத்துல லிவ் பண்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வேற ஏதாவது பொண்ணுங்க, ஏதாவது ஒரு பொண்ணுங்க இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில இருந்தீங்கன்னா, சப்போஸ் இந்த வீடியோவ எப்பவோ, இன்னைக்கோ, இப்பவோ, இல்ல எப்ப பார்க்க நேர்ந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த ஃபேமிலி வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கலாம். பேரண்ட்ஸ் நீங்க காடா நெனைக்கலாம். தம்பிய நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு நெனைக்கலாம். எப்படி வேணா உங்க ஃபேமிலி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வேற ஒரு விஷயம் தான் உங்க லைஃப்‌க்கு நல்லதுன்னு சொல்லிட்டு, அவங்க எப்பவுமே நெனச்சுட்டு இருக்கலாம். ஆனா அதுக்காக ஐ திங்க் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க மனச நீங்க விட்டுடக்கூடாது. நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அத நீங்க பண்ணுங்க. இல்லன்னா, வயசான அப்புறம் நீங்க உட்கார்ந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் நான் அது பண்ணல? ஏன் நம்ம அவங்களுக்காகவும் லிவ் பண்ணல, நம்மளுக்காகவும் லிவ் பண்ணல. நம்ம அவங்க சொல்றதுக்காக இத பண்ணிட்டோம். அப்டி சொல்லிட்டு நீங்க நெனைப்பீங்க. நடக்கிறது தப்பு கிடையாது. ஆனா, அது மட்டும் தான் லைஃபு அப்படின்னு சொல்றது தான் தப்பு. மேரேஜ் பண்ணா தான் நீங்க ஒரு பெர்சனு. மேரேஜ் இல்லன்னா நீங்க வந்து ஒரு பெர்சனே கிடையாது. நீங்க ஒரு ப்ராப்ளமு செத்து ஒழிங்க. அதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க. அப்பல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மேரேஜ் பண்ணாலும் இங்க பாருங்க, நானே உங்ககிட்ட சொல்றேன். ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கவங்க கூட மத்தவங்கள வந்து ரூட்டு விடுறாங்க இந்த காலகட்டத்தில. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஷாக்கு. இப்படியெல்லாமா இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாரிலாம் பீப்பிள் இருக்கிற இந்த உலகத்தில, ட்ரூவா, ரியலா அந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஈஸியாலாம் கிடைக்க மாட்டாங்க அப்படியெல்லாம். ட்ரூவாவும் இருக்கணும். ஆம் நம்மளுக்கு ஏத்த மைண்ட் செட்லயும் இருக்கணும். ஆம்பிஷியஸாவும் இருக்கணும். பெட்டராவும் இருக்கணும். ஃபோக்கஸ்டாவும் இருக்கணும். ஃபேமிலி ஓரியன்டடாவும் இருக்கணும். ஸோ எஸ் அந்த மாதிரி வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு புடிச்சதுன்னா, அவங்களுக்கும் புடிச்சதுன்னா, அப்போ ஓகே. ஆனா, அதுக்காக உங்க கெரியர நீங்க விடணும்னு அவசியமே கிடையாது. உங்க கெரியர்லயும் தான் பிரச்சனை இருக்கும். அதுவும் நீங்க உங்க குரோத் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு விமனா இருந்து வொர்க் பிளேஸ்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, நீங்க சொல்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க குரோ ஆகுறதுங்கிறதெல்லாம் ஆ மெனி டைம்ஸ் உங்களோட டைம பொறுத்தது. ஐ அக்ரி. கொஞ்சம் வந்து நம்மளோட லக் ஃபேக்டர் வந்து டெஃபினட்டா ரோல் ப்ளே பண்ணும். அ டேலண்ட் மட்டும் பத்தாது. 100% ஐ அக்ரி. ஆனா, நீங்க மனச விட்டுறக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய நீங்க அது இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு வொர்க்குங்கிற இதுல நீங்க இது பண்ணணும்னு நெனைக்கும்போது, உங்களுக்கு இது பண்ணலாமா? அது பண்ணலாமா? அந்த டிஸ்கஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நீங்க அத பத்தி நெனைக்கிறது தப்பே கிடையாது. அதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். லைஃப்ல வந்து அ பீப்பிள் நம்ம கூட இருக்கிற க்ளோஸான ஃபேமிலி பீப்பிள் நம்மளுக்கு அத சப்போர்ட் பண்ணலைன்னா கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக மனசு விட்டுறக்கூடாது. இப்போ புரிஞ்சுக்கலாம் அவங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியுது. பட் அவங்க நம்ம ஃபேமிலி தான். இட்ஸ் ஓகே. ஆனா நீங்க உங்களோட கரியர்ல இம்பார்ட்டன்ஸ் உங்க கரியர் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க என்னென்னலாம் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க உங்க லைஃப்ல, அத நீங்க பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் லைஃப் எல்லாமே பாசிட்டிவா மாறும். ஓகே. அன்டில் தென் திஸ் இஸ் மீ பிரியங்கா நீலா கிருஷ்ணன். பாய்.